ஷரத்திலேயே என்ன வருதுன்னா புதிய திருத்தத்துல அந்த நியமனமான 12 பேர்ல முஸ்லிம்களும் போடலாம், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம். அதனால் தான் பாராளுமன்றத்தினுடைய விவாதங்களுக்கு இடையிலே நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஒரு சில பேர் நன்றாகவே கேட்டும் இருக்கிறார்கள், கோவில்களில் நீங்கள் முஸ்லிம்களை அதிலே நிர்வாகத்தில் நீங்கள் வைப்பீர்களா, அல்லது அந்த இந்து சமயத்தினுடைய ஆலயங்களில் கிறிஸ்தவர்களை வைப்பீர்களா, பின் எதற்காக அவர்களுக்கென்று இருக்கிற சட்டத்தில் அடுத்த மதத்தவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப சுருக்கமா ஒற்றை வார்த்தையில சொல்றதுன்னா, தங்களை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே இன்னமும் நுழையாத ஒரே ஒரு துறை வகுப்புத்துறை மட்டும்தான். எல்லா துறையிலும் நம்ம ஆளுங்க இருக்காங்க, எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். ஒண்ணு நுழைய முடியல, உள்ள நுழையணும். அதுக்கு என்ன செய்யணும்? முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம் என்று கொண்டு வரணும். கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளே வருபவர்கள் வந்து விடுவார்கள், நடப்பது நடக்கும் என்கிற அடிப்படையில் எல்லாம் இது ஆபத்துகளை தோற்றுவித்து விடுவோம் என்கிற பயம் இயற்கையாக ஏற்கனவே பல முறை அடிவாங்கி இருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த பயம் வருவது இயற்கை தான்.